அமைச்சர் சக்கரபாணிக்கு எதிராக, அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக, திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஒட்டஞ்சத்திரத்துல பாஜகவோட இளைஞரணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தலாமான்னு இருக்கும். இதுக்கு மக்களுடைய ஆதரவு வேணும். ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் ஆட்சியில நீடிச்சுட்டே இருந்தாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சகாரா பாலைமரம் மாதிரி ஆயிரும். திண்டுக்கல் மாவட்டம் ராமநாதபுரம் முறையே மாறாது. அதை விட மோசமா சகாரா பாலைவரம் மாறி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மாறிடும். அதற்காக ஒட்டஞ்சத்திரத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தலாமான்னு இருக்கும். அதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு வேணும். எங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எப்ப ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கமெண்ட்ல சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா இந்த சக்கரபாணியோட ஆட்களோ ஐ பெரியசாமியோட ஆட்களோ கமெண்ட் செக்ஷன்ல முதற்கொண்டு உங்களை பார்த்து உங்களை டார்கெட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு அச்சமாக இருந்துச்சுன்னா எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எந்த இடத்துல நடத்தலாம், எப்படி நடத்தலாம். ஏன்னா ஏன் மக்கள் கிட்ட இந்த ஒப்பீனியன் கேட்கறேன்னா நீங்களும் கலந்துக்கணும். ஏன்னா மக்கள் கலந்துக்கிட்டாதான் இவங்களோட அட்டுழியத்துக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்போ சொல்றோம், அவங்க கொடுக்கக்கூடிய 5000க்கும் 10,000க்கும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதி மட்டும் கிடையாது, திண்டுக்கல் மாவட்டமே பாலைமரம் ஆயிரும். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. எப்ப போராட்டம் நடத்தலாம், எங்க போராட்டம் நடத்தலாம்னு நீங்க சொல்லுங்க. ஐ பெரியசாமிக்கு எதிராக போராட்டம் பண்றோம், சக்கரபாணிக்கு எதிராக போராட்டம் பண்றோம், நம்மளோட எதிர்கால சன்னதிக்காக.